ஹை டிக்கெட் கிரிப்டோ ப்ராடக்ட்ஸ் எப்படி செல் பண்ணுறது. ஓகே, கிரிப்டோ ப்ராடக்ட்ஸ்னு மட்டும் இல்லை, ஹை டிக்கெட் சேல்ஸ், ஹை டிக்கெட் க்ளோசிங், இதை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தரணும். ஓகே, முதல்ல இதுக்கு முதல்ல உங்களுக்கு லோ டிக்கெட்னா என்ன, ஹை டிக்கெட்னா என்னங்கிற விஷயம் விளங்கணும். ஓகே, ஸோ யூஎஸ், கனடா இது மாதிரியான டாப் டியர் கண்ட்ரீஸ்லாம் ஹை டிக்கெட்னு சொல்லி எதை வரையறுப்பாங்கன்னு சொன்னால் மோர் தென் $1,000 இருக்கிற ப்ராடக்ட்ஸை ஹை டிக்கெட் வரையறுப்பாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் உண்டோ, ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ் உண்டு, அப்படி இல்லாட்டி ஒரு கோர்ஸ் உண்டு, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட் வடவை $1,000 அதோட விலை $1,000 மேலே போகும்னு சொன்னால் அது ஹை டிக்கெட், $1,000 குறைவு அடிக்கும்னு சொன்னால் அதை லோ டிக்கெட்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏஷியன் கண்ட்ரீஸ், ஸ்ரீலங்கா, இந்தியா இதை மாதிரியான நாடுகளில் $1,000 பயங்கர கூட அந்த அமௌண்ட். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு $500 மேலே போனாலே, இது என்ன பர்சனல் ஒப்பீனியன், $500 மேலே போனாலே நான் நினைக்கிறேன் இது ஸ்ரீலங்கா, ஏஷியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அது ஹை டிக்கெட் ப்ராடக்டாக தான் கருதப்படும். ஓகே, ஸோ சும்மா $1,00,000 மேலே போனாலே ஹை டிக்கெட் தான். ஸோ $1,00,000 மேலேங்களும் ஒரு $250-300 மேலே போனாலே நான் நினைக்கிற மட்டுக்கு ஹை டிக்கெட் தான். ஏன் இது அப்படி வரையறுத்து வச்சிருக்காங்கன்னா, இப்போ லோ டிக்கெட் ப்ராடக்ட்ஸ் இருக்குதான். இப்போ லோ டிக்கெட் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறது ஈஸி கம்பெனிஸுக்கு. இப்போ கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆள் சேல் பண்ணுறதா இருந்தாலும் அது ஈஸி. இப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒரு லேண்டிங் பேஜ் ஒன்று செய்வாங்க. ஓகே, லேண்டிங் பேஜ் ஒன்று அந்த ப்ராடக்டை ஃபோட்டோவை போட்டு அதோட ஃபீச்சர்ஸ், அந்த ப்ராடக்ட் என்ன விஷயத்தை சால்வ் பண்ணுது, இந்த ப்ராடக்ட் இது என்ன, நன்மை என்ன, தீமை என்னன்னு எல்லாத்தையும் வடிவாக டைப் பண்ணி ஒரு வெப்சைட்டில் அதுக்கு கீழே இந்த ப்ராடக்டை வாங்குறேன்டா, இதோட விலை இது $100, $200, என்ன சொல்ல லோ டிக்கெட் ப்ராடக்ட் இதுதான், நீங்கள் இதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் வாங்கலாம் சொல்லி கிளிக் பண்ணிட்டு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சு லீட்ஸை டிரெக்டாக அந்த பேஜுக்கு சிலாக்கள் அனுப்புவாங்க. சிலாக்கள் கேப்சர் பேஜுக்கு அனுப்பி அவங்களோட பேர், இமெயில் எடுத்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இப்போ லீடை டிரெக்டாக அனுப்பி விலையை காட்டிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தேவை இருக்கும்னு சொன்னால், அந்த ப்ராடக்ட்ல ஆசை இருக்கும்னா அவங்க டிரெக்டாக அதை கிளிக் பண்ணி செக் அவுட் பேஜுக்கு போய் டிரெக்டாக பேமெண்ட் பண்ணி வாங்கிடுவாங்க. இது லோ டிக்கெட் ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்குரிய ஃபனல். ஓகே, இதை ஃபனல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் ஹை டிக்கெட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் $1,000 அப்பான ப்ராடக்ட்ஸ் இங்கே ஸ்ரீலங்கா, இந்தியா அது மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸில் உதாரணத்துக்கு ஒரு $250-300 மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருந்தால் அதை நீங்கள் ஒரு ஆள் செல் பண்ணுறீங்க. அதை நீங்கள் செல் பண்ணாலும் சரி, இன்னொரு கம்பெனி ஒரு ஆள் செல் பண்ணினாலும் அதுக்கு டிரெக்டாக நீங்கள் ஹெட் ஒன்றை ரன் பண்ணி இல்லாட்டி டிரெக்டாக ஒரு மார்க்கெட்டிங் ஒன்று பண்ணி டிரெக்டாக நீங்கள் ஆக்கள் அனுப்புவீங்கன்னா அந்த $300 இல்லாட்டி $1,000 அப்பான ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு முதல் அந்த ப்ராஸ்பெக்ட்டுக்கோ அதை வாங்க வர கஸ்டமருக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் பண்ணுறீங்க. ஓகே, நம்ம சரியான பொருளை தான் வாங்குறோமா. சின்ன ப்ராடக்ட் வாங்கல நம்ம கூடுதலாக யோசிக்கிறோம். ஆனால் பெரிய ஒரு அமௌண்ட்டான ப்ராடக்ட் வாங்கக்குள்ள இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாமல், இப்போ அதில் சொல்லியிருக்கிற அந்த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு தேவையானது தானே. உண்மையிலேயே இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுமா, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் வரும். ஏன்டா அவங்களோட கண்ணோட்டத்தில் அவங்க பே பண்ண போகிறது பெரிய அமௌண்ட். ஓகே, ஸோ அதனால ஹை டிக்கெட் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுற கம்பெனிஸ், அப்படி இல்லாட்டி யாருன்னா இண்டிவிஜுவலாக இருந்தாலும் அவங்க டிரெக்டாக என்ன செய்ய மாட்டாங்க, மார்க்கெட்டிங் பண்ணி டிரெக்டாக ப்ராடக்ட்டுக்கு பேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க. இப்போ ஹை டிக்கெட் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுற ஃபனல் வித்தியாசமாக இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பிராண்ட் ஒன்று உருவாக்குவாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஒன்று உருவாக்கி அவங்களோட கஸ்டமர்ஸ் ப்ராஸ்பெக்ட் இடையில ஒரு அத்தாரிட்டியாக உருவாகுவாங்க. ஓகே, மற்ற ப்ராடக்டை விட இவங்களோட ஒரு யூனிக்னஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லி பிராண்டாக உருவாகுவாங்க. சில பிராண்டாக உருவாகினதுக்கு பிறகு ஹை டிக்கெட் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது ஈஸி. உதாரணத்துக்கு ஆப்பிள் எடுங்க. ஆப்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே $1,000 அப் தான். இருந்தாலும் அவங்க ஹை டிக்கெட் க்ளோசிங் ஒரு விஷயம் ஒன்று போறல, அவங்க டிரெக்டாகவே செய்வாங்க. என்ன ஆனம்னு சொன்னால் அவங்களோட பேரில் ஒரு பெரிய ஒரு பிராண்ட் ஒன்று உருவாக்கிட்டாங்க. உங்க பிராண்ட் வேல்யூ கூட இருக்கக்குள்ள நம்ம ஹை டிக்கெட் க்ளோசிங் போக தேவையில்லை. ஆனால் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் அப், ஒரு சின்ன கம்பெனி, உங்களுக்குன்னு சொல்லி அந்தளவு பெரிய பிராண்ட் இல்லை, இன்டர்நேஷனல் பிராண்ட் இல்லை, லோக்கல் பிராண்ட் ஒன்று இருக்கீங்கக்குள்ள கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் $1,000 மேலே நீங்கள் செல் பண்ணணும்னா, ஹை டிக்கெட் ப்ராடக்ட் வந்து செல் பண்ணணும்னா கட்டாயம் உங்களுக்குன்னு சொல்லி ஹை டிக்கெட் க்ளோசிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தாகணும். ஸோ இது எப்படி தொழிற்படும்னு சொன்னால், மார்க்கெட்டிங் பண்ணி உங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டை பார்த்துருவாங்க. ஓகே, அதுக்கு பிறகு அவங்க லேண்டிங் பேஜுக்கு வந்தது பிறகு அவங்களுக்கு டிரெக்டாக அந்த ப்ராடக்டோட ப்ரைஸை கொடுக்க மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கால் புக் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு அந்த ப்ராஸ்பெக்ட் என்ன பண்ணுவாங்க, போய் கால் புக் பண்ணுவாங்க. இங்கே தான்
என்ன செய்வாருன்னா, சின்ன ஒரு கம்பெனியா இருந்தா அந்த ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணினாலே என்ன செய்வாரு, அந்த ப்ராடக்ட் சம்பந்தமா எங்களோட ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன வகையில ஹெல்ப் பண்ணுங்கிறத அவங்க கஸ்டமர்ஸுக்கு விளங்கப்படுத்தி, நீங்க பே பண்ற அமௌண்டோட கூடுதலான வெலு எங்க ப்ராடக்ட்ல கிடைக்குது, எங்க சர்வீஸ்ல கிடைக்குங்கிறத விளங்கப்படுத்தி அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவாரு. சம்டைம் அந்த ஃபவுண்டருக்கோ அது ப்ராடக்ட் கிரியேட் பண்ணாக்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, எக்ஸ்டர்னலா அடிஷனலா ஹை டிக்கெட் க்ளோசஸ்ல ஹையர் பண்ணுவாங்க. இந்த ஹை டிக்கெட் க்ளோசர்ஸ் யாருன்னு சொன்னா, இவங்க இந்த ப்ராடக்டோட வெலுவை கஸ்டமர்ஸுக்கு எடுத்து சொல்லி சைக்காலஜி ரீதியா அந்த கஸ்டமர்ஸுக்கு என்ன தேவை இருக்கு, அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்களோட ப்ராப்ளம் என்ன. சில கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் அவங்களுக்கே தெரியாம இருக்கு. சரிண்ணே, இப்ப என்னன்னா, இப்ப இன்னைக்கு நான் சும்மா போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு $1000 ஹை டிக்கெட் ப்ராடக்ட் ஒன்று நான் வாங்கணும்னு சொல்லி யாருமே மைண்ட் செட்ல வரல. அவங்க வரக்குள்ள அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல, இல்லாட்டி இந்த ப்ராடக்டை வாங்கினா எனக்கு இந்த நன்மை நடக்கும், இந்த ப்ராடக்டை வாங்கினா எனக்கு இந்த இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் சொல்லுவோம், அதனால எனக்கு இவ்வளவு பெரிய நன்மை ஏற்படும், இல்லாட்டி இவ்வளவு பெரிய மணி மேக் பண்ணுங்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாம இருக்கும் கஸ்டமர்ஸுக்கு. அங்கதான் ஹை டிக்கெட் க்ளோஸ் என்ன செய்வார் வந்து அவங்களோட பேசி அவங்களுக்கு உண்மையான பிரச்சனை என்னங்கிறத சைக்காலஜி ரீதியா கண்டுபிடிச்சு அவர் என்ன செய்வார், ஓகே இந்த ப்ராடக்டை வாங்கினா உங்களுக்கு இன்னென்ன நன்மை எல்லாம் இருக்கு, இன்னென்ன நன்மை இருக்கிறதால உங்களுக்கு இன்னென்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்கு, இந்தந்த பெனிஃபிட் இருக்கிறதால உங்களோட சேல்ஸ் இப்படி அப்டேட் ஆகும், அவங்களும் ஒரு பிசினஸ் அடிப்பாங்கன்னா சேல்ஸ் இப்படி அப்டேட் ஆகும், இல்லாட்டி உங்களுக்கு இன்னென்ன நன்மை கிடைக்கிறதால உங்களோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய நன்மை வரும். அது இதுன்னு சொல்லி அது ப்ராடக்டை பொறுத்து, ஒவ்வொரு ப்ராடக்டை பொறுத்து அவங்க ஹை டிக்கெட் க்ளோஸ இந்த ப்ராடக்டையும் அந்த கஸ்டமர்ஸையும் பேசி இந்த ப்ராடக்டை வாங்க வைப்பாங்க. ஓகே, இதுதான் இந்த ஹை டிக்கெட் க்ளோஸர் ஜாப். ஸோ இப்படி செய்யறதால கம்பெனிஸுக்கு என்ன நடக்குது, சேல்ஸ் நடக்குது. கஸ்டமர்ஸுக்கு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணாங்க, அவங்களுக்குரிய அவங்க தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கிறதால கஸ்டமர்ஸ் ஹாப்பி, கம்பெனிஸுக்கு அவங்களோட ப்ராடக்ட் சேல் ஆகுது, கம்பெனிஸ் ஹாப்பி. அப்போ என்ன செய்வாங்கன்னா, கம்பெனிஸ் சிலாக்கள் சேலரி பேசிஸாக கொடுப்பாங்க. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ப்ராடக்ட் ப்ரைஸ்ல 10%, 20% ஹை டிக்கெட் க்ளோஸருக்கு ஒதுக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒன்று சேல் பண்ணீங்க, அது விலை $1000 அந்த கம்பெனி உங்களுக்கு 10% இல்லை 20% கமிஷனா தருது அந்த ப்ராடக்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுக்கறதுக்குன்னா, உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே ஒரு ப்ராடக்டை வித்தாலே உங்களுக்கு $200 கமிஷனா கிடைச்சிடும். அதே இது நீங்க ஒரு மாதத்துக்கு 10 ப்ராடக்டை நீங்க அந்த அதே சேம் ப்ராடக்டை 10 பேருக்கு வித்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு $2000 earn பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் $2000 எவ்வளோ பயங்கர அமௌண்ட். இது நீங்க $2000 கனடா US மாதிரி நாடுகள் அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லை. பட் நீங்க ஒரு இது ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இருப்பீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட்ல ஹை டிக்கெட் க்ளோசிங்கிறது பயங்கர ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ் மாடல் உண்டு. நீங்க ஹை டிக்கெட் க்ளோசிங் நீங்க எடுத்தோன்னே ஹை டிக்கெட் க்ளோசிங் செய்யலாம். அது சம்பந்தமா நீங்க நாலேஜ் எடுக்கணும், நிறைய டெக்னிக்ஸ்கள் இருக்கு. அது சம்பந்தமா படிச்சு நீங்க ஹை டிக்கெட் க்ளோசர் ஆவீங்கன்னு சொன்னா நீங்க இண்டிபெண்டா எந்த கம்பெனிக்கு வேணும்னாலும் நீங்க ஒர்க் பண்ணலாம். உங்களோட நாலேஜ் நீங்க கூடி ஹை டிக்கெட் க்ளோசிங் உங்களோட நாலேஜை நீங்க கூட்ட நீங்க எவ்வளவு பெரிய ப்ராடக்டை சேல் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் பிரைஸ் நீங்க பெரிய ப்ராடக்ட்டை நீங்க சேல் பண்ண கூட உங்களுக்கு கமிஷன் அமௌண்ட் பெருசாயிட்டு போகும். ஸோ எங்களோட HBU கன்சல்டன்சியாலையும் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஹை டிக்கெட் க்ளோசிங் கோச்சிங் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறோம். இது ரெக்கார்டட் கிளாஸ் இல்லை, உங்களுக்கு லைவாகவே நீங்கள் கிளாஸில் இருக்கக்குள்ளே உங்களுக்கு முன்னுக்கு ஒரு ஹை டிக்கெட் க்ளோஸை எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி ரியல் ப்ராஸ்பெக்டை க்ளோஸ் பண்ணி காட்டுவாங்க. அவங்கள நீங்கள் பார்த்து நீங்கள் படிச்சு கொள்ளலாம். ஓகே, ஸோ நீங்கள் பெஸ்ட்டாக இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்குள்ளே நீங்கள் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க உங்களுக்குன்னு சொல்லி ஒரு மார்க்ஸ் போட்டுட்டு வருவோம். அப்படி நீங்கள் நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொன்னால் நாளைக்கு எங்களோட கம்பெனிலேயே நீங்கள் ஒரு உங்களுக்கு ஜாப் எடுக்கிறதுக்கு, அதாவது நீங்க ஜாப் எடுக்கிறதுக்கு அது எல்லாருக்கும் இல்லை, ஜாப் எடுக்கிறதுக்கு ஒரு என்ன இலகுவா இருக்கும். அதாவது எங்க கம்பெனில ஒரு ஹை டிக்கெட் க்ளோசர் உண்டு, நாங்க ஹையர் பண்ணக்குள்ள எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றால நாங்க ஹையர் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லாட்டி எங்களுடைய பார்ட்னர் கம்பெனில இருந்து யார் நடக்கட்டு வரக்குள்ள நாங்க நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா எங்களுக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை நாங்க ரெக்கமெண்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். ஸோ இது சம்பந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னா பயோவில் எங்களோட வெப்சைட் அட்ரஸ் இருக்கு hbuconsultancy.com, அதை கண்டெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஹை டிக்கெட் க்ளோசிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.